Stars, I'm a fool for your love. Hey guys, இந்த vlog வந்து ரொம்ப ரேண்டமாக இருக்கும். ஸோ இது வந்து வீக்கெண்டில் வந்து ராக் பீச்சுக்கு போயிருந்தோம். ஸோ ராக் பீச் பக்கத்தில் இருக்க இந்த கிராஃப்ட் பசார்க்குள்ளே தான் ஃபர்ஸ்ட் போயிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ், டெக்காரில் இருக்கிற லைட்ஸு, வால் டெக்கரேஷன், உங்கள் வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன், அப்புறம் வந்து ஜுவல்லரி, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, இது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ சும்மா வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போனோம். ஸோ நான் என்னென்னலாம் வாங்கினேங்கிறத ஹால் வீடியோவை கடைசியாக இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். கடைக்கு வந்து பார்த்துட்டு போறது பாடுதான் இல்லை. அப்புறம் மாப்பிள நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதை மூஞ்ச பணக்கார தன்மையா வச்சு அங்கே நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு பக்கத்துலேயே தான் பீச் இருக்கும். ஸோ அதனால ரொம்ப நாள் ஆச்சு பீச்சை பார்த்து. ஸோ அதனால அங்கே போயிட்டு சும்மா ஒரு விசிட். பட் நாங்கள் போன அன்னைக்கு அங்கே யாருமே இல்லை, ரொம்ப காலியாக இருந்துச்சு. ஸோ உடனேவே கிளம்பிட்டோம். இது என்னடி இவ்வளோ காலியா இருக்கு? ஏய், எந்த நேரத்துல நீ கூட்டிட்டு வந்திருக்க? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. ஐயா ஒண்ணு தெரிஞ்சு போச்சா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பீச்லேருந்து கிளம்பி வர வழியில் ஜேஎன் ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி ரோட் ஷாப்பிங்கில் அழகழகான இந்த மாதிரி ஆக்சிடைஸ் ஜுவல்லரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து என் ஃப்ரெண்ட் ஒரே ஒரு பீஸ் மட்டும் பிக் பண்ணியிருந்தா. ஸோ நான் அதை நெக்ஸ்ட் கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் எப்பவுமே எதுவா இருக்கும்? ஒரு ரெஸ்டாரண்ட் தான். இது வந்து ஸ்மூத்தி பார் அப்படின்ற ஒரு பிளேஸ். இங்க வந்து ஒரு ஓரியோ மில்க் ஷேக், அதுக்கப்புறம் ஒரு நகெட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டோம். இதுல என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ஓரியோ மில்க் ஷேக். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜேஎன் ஸ்ட்ரீட்லேயே வந்து ஷப்னம் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு பேக் ஷாப் இருக்கும். உங்களுக்கு பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரு பேக் வாங்கினேன். நான் வந்து ஹால் வீடியோவில் கடைசியாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேரளா நர்சரி. எனக்கு கொஞ்சம் பிளான்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால இங்கே போயிருந்தோம். இங்கே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸுமே இருக்குது. க்ரீப்பர்ஸ், அப்புறம் சர்க்குலன்ஸ், ரோஸ் வேரியன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இங்கே 10 ரூபீஸ்லேருந்து கூட பிளான்ஸ் கிடைக்குது. இந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக பிளான்ஸ் தான், நல்லா க்ரீனிஷாக அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே நிறைய பாட்ஸ்லாம் கூட இருந்துச்சு. ஸோ அதோட கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பாண்டியில் இருந்தால் கண்டிப்பாக இந்த நர்சரி விசிட் பண்ணுங்கள். நல்ல அஃபோர்டபுளான பிளான்ஸும் கூட கிடைக்குது. அங்கேருந்து நிறைய பிளான்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே என்னாச்சுன்னா, என் தங்கச்சி அவளோட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதெல்லாம் பார்க்கவே ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னா இதோட நேம் வந்து அண்டர் வாட்டர் வால்கேனோ. இதில் ஆக்சுவலாக என்னென்னா கொஞ்சம் வாட்டர், அதுக்கப்புறம் ஃபுட் கலரிங்லாம் அந்த செட்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் குக்கிங் ஆயில், அது கூட பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் சிட்ரிக் ஆசிட் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டால் இந்த மாதிரி வால்கேனோ மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கிட்லேருந்து தான் இந்த 2 சோப்ஸும் செஞ்சா. அதுக்கப்புறம் வந்து இந்த க்ளோ இந்த டார்க்கோட க்ளூவோட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எங்கள் நேம்ஸ் எழுதி ஒரு போர்டு மாதிரி செஞ்சு நாங்கள் ஸ்டிக் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லிங் பேக். இந்த ஸ்லிங் பேக்கோட கலரே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்லிங்கில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் செயின் வந்துச்சு. அதுதான் நான் பிக் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன். இந்த ஸ்லிங் பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 கிட்ட வந்துச்சு. வந்து வேர்த் மணி தான் நான் சொல்வேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டைரி வாங்கினேன். இந்த டைரி எடுத்து நான் அடுத்த வீடியோ ஒன்று போகிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பிளான்ஸ் பிக் பண்ணியிருந்தேன். பிளான்ட், அது கூட பாட் எல்லாமே அந்த கடையில் தான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த லீஃபாக இருக்க மாதிரி வாங்கினது. லீஃப் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதுதான் நான் வாங்கினதுக்கான முதல் ரீசன். அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீயை தான் போட்டு குடிக்கலாம். அது இல்லாமல் அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட் வந்து எல்லோ கலர் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது வந்து ஒரு லீஃபி வேரியன்ட் தான். இது பார்க்க அழகாக இருக்கும் வாங்கினேன். அடுத்து வந்து பட்ரோஸ். இதுலேருந்து நான் இன்னும் பூ பார்க்கவே இல்லை. பூ வந்தால் நல்லாயிருக்கும் இந்த செடி. இதோட ப்ரைஸ் பார்த்தா 10 rupees தான். நான் வாங்கின எல்லாமே 10 rupees 20 rupees தான். ஸோ அடுத்தது வந்து இந்த வைலட் கலர், மெஜெண்டா, பர்பிள் கலர், அந்த பூ பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால அது வாங்கினேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரோஸ் கலரில் ஒரு பூ வரும். அது வந்து காலையில் மட்டும் அது வந்து நல்லா ப்ளூமாக இருக்கும். நைட் ஆச்சுன்னா அது மூடிடும், அந்த பூவே மூடிடும். அதே மாதிரி காலையில் பூவும் இது மாதிரி 2 days வருது. அதுக்கப்புறம் அந்த 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 பர்டிகுலர் பூவோட இது வந்து கீழே விழுந்தது. ஏன்னா வேலையெல்லாம் தெரியல. பட் நல்லா வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேரும் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போகிற வரைக்கும் ஸ்டே டியூன்.